வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனிவரம் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாபன் சுவாமி கரோர குருநாதர் அருணா பெருமான் திருடதே சமம் சம்சம் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார தத்து வரிசைப்படி பாடல் 636 திருமகள் உலாவும் என தூங்கும் கதிராம தளத்து திருப்போருக்கான இசைவடித்தை பார்த்தோம். இப்பொழுது அந்த பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவன் திருவிடும் கதிராமத்துறை கந்தவேலின் திருவிடும் சமர்ப்பிப்போம். முருகாச்சனம். முதல்ல இந்த பாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதிராம தளத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னிலிருந்து கதிராம பாடலை பாராயணம் செய்ய போகிறோம். முதல்ல கதிராமம் முருகபக்தர் அனைவரும் நன்கு அறிந்த தெரிந்த தலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது இது இலங்கையில் இருக்குது. இதுவும் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு விஷயந்தான். ஈழநாட்டில் இலங்கை தீவில் தென்கிழக்கு பாகத்தில் இருக்குது. மாணிக்க கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்க தலம். இலங்கை அரசு மாத்தறை புகைவண்டி நிலையத்திலிருந்து வடகிழக்கு சுமார் 80 மைலில் இந்த தலம் இருக்குது. இன்றைக்கி ஸ்ரீலங்கா நம்ம கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து ஹைவேயில் போயிடலாம். எம்பெருமானுடைய பெருங்கருணையிலும் பேரருளும் 3 முறைகள் இந்த தலத்தை சென்றடைந்து இந்த தலத்தை பெருமானை தரிசிக்கின்ற பெரும் பாக்கியத்தையும் பேரருளையும் எம்பெருமான் பழனியாண்டவன் எனக்கு வழங்கியிருக்கான். அதை நன்றியோடு உங்கள் எல்லோருடையும் பகிர்ந்து கொண்டு, அந்த காலத்தில் இந்த மாதிரி ஹைவே எல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணால் தனுஷ்கோடி வரைக்கும் புகை வண்டி, தனுஷ்கோடி தலைமன்னார் வரைக்கும் கப்பல், தலைமன்னார் கொழும்பு கால்ஃபேஸ் அதாவது காலின்னு சொல்லுவாங்க வழியாக மாத்திரை வரை இலங்கை புகை வண்டி, மாத்திரையிலேருந்து திசமார 72 மைல் தொலைவில் பேருந்து வண்டி, திசமாராவிலிருந்து கதிர்காமம் 12 மைல் காட்டுப்பாதை மாட்டு வண்டி தான் போகும். இதுதான் அந்த காலத்தில் ஒரே பயணத்திற்கான வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கி எம்பெருமானோட பெருங்கருணையில் நம்ம நேர ஹைவேலே போயிட முடியும். ஒரு ஆசனம். இப்போ இந்த கதிர்காம தலம் 7வது ஆற்றுப்படை வீடு என்று போடப்படுகின்ற திருத்தலம். கதிர்காமம் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் அம்பான் தோட்டை மாவட்டத்தில் இருக்குது. கதிர்னா சூரியன், காமம்னா அன்பு, சூரியனின் அன்பு நிறைந்த இடம் என்று இந்த தலத்தை குறிப்பிட்றாங்க. வேறு சில கதிர்னா திணை, காமம்னா கிராமம். அதனால் கதிர்காமம் அப்படின்னா திணை கிராமம்னு பொருள் சொல்கிறாங்க. மாணிக்க கங்கையம் சிறு நதிக்கரையில் அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் இது. கதிர்காமம் 7 மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது. 3000 வருடங்களுக்கு மேற்பட்ட திருத்தலம் இது என்று சொல்லப்படுகிறது. அண்மை காலத்தில் நிகழ்ந்த அரசியல் நிகழ்வுகளால் துரதிருஷ்டவசமாக பல தமிழ் மற்றும் தொன்மை அடையாளங்களையும் இந்த தலம் இழந்து விட்டது என்பதுதான் உண்மை. இந்த தலத்தில் இருக்கும் கோயில் தமிழகத்து கோயிலோடு ஒப்புநோக்க மிகச்சிறியது. 3/4 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள கோயில் சுற்றுமதில் 6 அடி உயரத்தில் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ள தலம் கோயில். இந்த கோயிலில் முருகப்பெருமான் இருப்பதாக கருதப்படும் கருவறைக்கு உள்ள பக்தர்கள் செல்லவோ அதன் உட்புறத்தை அவர்கள் காணவோ முடியாது. கருவறை பரம ரகசியமான புனிதமான இடமாக கருதப்படுகிறது. கருவறையில் காற்றோ வெளிச்சமோ உட்புகாத வகையில் ஜன்னல்களோ துவாரங்களோ இல்லாமல் இந்த கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கருவறையில் முருகப்பெருமானுக்கு திருவுருவச் சிலை ஏதும் இல்லை. வேல் வழிபாடும் இங்கே இல்லை. கதிர்காமம் ஒரு பிரம்மந்திர ஸ்தலமாக விளங்குகிறது. முருகப்பெருமான் சூராதி அவர்களை கொல்லும் பொருட்டு தங்கியிருந்த படைவீடு தான் கதிர்காமம்னு சொல்கிறாங்க. இங்கே பெருமான் ஆயுதபாணியாக போர்க்கோளத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. முருகப்பெருமான் இங்கே வானமூர்த்தியாக விளங்குகிறான் என்றும் சொல்லப்படுகிறது. கருவறையில் ஒரு அருகோண எந்திரம் மட்டுமே இருக்கிறதாம். அதுவே கதிர்காம தேவரின் அருவ உருவமாக கருதப்படுகிறது. கருவறை ஒரு திரையால் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த திரையில் இருக்கும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானின் திருவுருவங்களையே மூலவராக கருதி பக்தர்கள் வழிபாடுகள் செய்து வணங்கி செல்கிறார்கள். விவரிக்க இயலாத ஒரு சூட்சும சக்தி இங்கு எங்கும் நிலவுகிறது. சிதம்பர ரகசியம் போல பாவனையாகத்தான் நித்திய பூஜைகள்லாம் இங்கே செய்யப்படுகின்றன. கோயிலை சுற்றியுள்ள வீதியில் விநாயகப் பெருமானுக்கும் தெய்வானை அம்மையாருக்கும் தனித்தனியாக கோயில் இருக்கின்றன. கதிர்காம தேவர் கோயிலின் நேர் எதிரில் வள்ளியம்மைக்கு தனி கோயில் இருக்குது. இங்குள்ள மாணிக்க கங்கை ஆற்றின் கரையில் மாணிக்க விநாயகர் திருக்கோயில் இருக்குது. இங்குள்ள 7 மலைகளில் ஒன்றின் மீது முருகப்பெருமான் தோன்றி காட்சியளித்தான் என்றும், இதுவே வள்ளியம்மையார் பிறந்த இடம் என்றும், இங்குதான் வள்ளிய முருகப்பெருமான் தேடிச் சென்று கணபதியின் உதவியால் கடிமணம் புரிந்தான் என்றும் நம்பப்படுகிறது. இங்கே 7 மலைகள் இருந்தாலும் கந்தன் கோயில் கொண்டிருப்பது அவற்றுள் எதன் மீதும் இல்லை. குறிஞ்சி கடவுளான முருகப்பெருமான் கோயில் கொண்டுள்ளது முல்லை நிலமான கதிர்காம காட்டில்தான் என்பதுதான் சிறப்பு. இங்கே
புகழ்பெற்ற கதிர்காம வருடாந்திர பெருவிழாவின் போது தாமிரத்திலோ தங்கத்தட்டிலோ எழுதப்பட்ட பரமரகசியமான மந்திர சக்தி வாய்ந்த எந்திரத்தை கொண்ட வெண்துயிலால் மூடப்பட்ட பேழையை சுமந்து யானை ஊர்வலம் வருவது வழக்கம். நம்ம பொறுத்தவரை கதிர்காமம் முருகப்பெருமானுடைய திருத்தலம் என்றாலும் உண்மையில் இந்த தலம் 3 மதங்கள் சங்கமிக்கும் புனிதமான இடம். பௌத்தர்கள் இங்கிருக்கும் இறைவனை அவர்களின் கதிர் தேவான்னு கருதுகிறாங்க. இஸ்லாமியரை பொறுத்தவரை அல் கதிர் என்னும் இறைத்தூதர் மற்றும் வீரர் இஸ்கந்தர் என்ற இருவரும் ஞான ஊற்றினை தேடிய இடம் கதிர்காமம். இந்து பௌத்த இஸ்லாமிய ஆலயங்கள் 3ஐயும் ஒன்று சேர்த்தே கதிர்காம தேவளே என்று தற்போது அழைக்கப்படுகிறது. கோயில் உள்ள எந்திரத்தை பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள், தமிழர்கள் ஆகிய மூவருமே வழிபடுறாங்க. இது மட்டுமின்றி வேட்டா அப்படிங்கிற பழங்குடி இனத்தவருக்கும் இதுவே கோயில். இந்த வேடர்கள் தான் இலங்கையின் ஆதிகுடிகள் என்று நம்பப்படுகிறவர்கள். இவர்கள் வழிபடும் கடவுளின் பெயர் கந்தே யாகா, அதாவது மலைகளின் ஆவி அப்படின்னு பொருள். தங்கள் குலப்பெண்ணான வள்ளியின் புகுந்த வீடு தான் கதிர்காமம் என்பது இவருடைய கோட்பாடு. கதிர்காமத்து கந்தன் கோயிலை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், புல்லரிக்குது உடம்பெல்லாம். நீங்கள் அப்போ கதிர்காமத்தில் அந்த பூஜை வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை நடக்கும். அப்போ நடக்கும்போது பாருங்கள், வேடுவ பெண்களாகவே அந்த பெண்கள் வள்ளி குலத்துக்காக அவங்களுக்கு தனி மரியாதை உண்டு. ஒவ்வொரு பூஜையும் அப்படி பிரமாதமாக நடக்கும். கண்கொள்ளா காட்சி, விவரிக்க முடியாத காட்சி. இந்த தளத்தில் அருணகிரி பெருமான் பயணித்த அயல்நாடு இலங்கை மட்டும்தான். இலங்கையில் பல சிவ முருகத்தலங்கள் இருந்தாலும் அவர் திருப்புகழால் அணி செய்தது 2 தலங்களை மட்டும்தான். அந்த 2 தலங்களை கதிர்காமம் ஒன்று. மற்ற எல்லா தலங்களைப் போலவே இந்த தலத்துக்கு அருணகிரி பெருமான் எப்போ வந்தார், எத்தனை முறை வந்தார், எத்தனை பாடல் பாடினார் என்பதற்கான எந்த சான்றும் கிடையாது. கதிர்காம தலத்துக்குரிய திருப்புகழ் பாடல்களில் மொத்தம் 13 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அந்த 13 பாடல்கள் நாம் ஒவ்வொன்றாக எம்பெருமான் பெருங்கருணையோடும் பேரர்களோடும் நாம் சிந்திக்க உள்ளோம். இன்றைக்கி முதல் பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல்கள் ஒன்று. அந்த பாடலுக்கான சந்த குறிப்பு தன தனன தான தன தனன தான தன தனன தான தனதான. பாடலை பார்க்கலாம். திருமகள் உலாவும் இருபுய முராரி திருமருக நாம பெருமாள்கான் ஜெகதலமும் வானு மிகுதி பெரு பாடல் தெரிதரு குமார பெருமாள்கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள்கான் மணித்தரடம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள்கான் அறுவரைகள் நீருபட அசுரர் மாட அமர்புருத வீர பெருமாள்கான் அரவு பிறை வாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள்கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள்கான் இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே. இப்போ இந்த பாடலுக்கு ஒவ்வொரு அடியாக நம்ம பொருள் விளக்கம் பார்ப்போம். திருமகள் உலாவும் இருபுய முராரி திரு மருகநாம பெருமாள்கான். இலக்குமி தேவி விளையாடும் 2 திருப்புயங்களை உடைய முராரி என்னும் திருமாலின் அழகிய மருகன் என்னும் திருநாமத்தை உடைய பெருமான் நீ. ஜெகதலமும் வானு மிகுதி பெரு பாடல் தெரிதரு குமார பெருமாள்கான். மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் மிக்க பொலிவு பெரு பாடல்களை, அல்லது மண்ணுலகோரும் விண்ணுலகோரும் மிகவும் போற்றி புகழும் பாடல்களை, தேவார பாடல்களை அடித்தருடைய குமார பெருமான் நீ. மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள்கான். உனது திருவடியை சார்ந்த அடியார்களின் மனதில் விளையாடும் பச்சை மயிலேறும் பெருமான் நீ. மனிதரிடம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள்கான். மணியையும் முத்தையும் வீசி அழகிய அருவி சூழ்ந்து விளங்கும் கதிர்காமத்து தலத்து பெருமான் நீ. அறுவரைகள் நீருபட அசுரர் மாள அமர்பொருத வீர பெருமாள்கான். பெரிய மலைகளான கிரௌஞ்சம் எடுகிரி இவைகளெல்லாம் பொடிபட அசுரர்கள் இறக்க போர் புரிந்த வீரப்பெருமான் நீ. அரவு பிறை வாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள்கான். பாம்பு நிலவு கங்கை நீர் இவையெல்லாம் கலந்துள்ள பெரும் சடையை உடைய மலம் குற்றம் இல்லாதவராம் சிவனுடைய குருநாத பெருமான் நீ. இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குல ஈச பெருமாள்கான். இருவினை, அதாவது நல்வினை தீவினை என்பன இல்லாதவர்களும் கற்ப விருட்சங்களை விட்டு நீங்காதவர்களுமான தேவர்குலத்து ராஜன் தேவேந்திரனுக்கும் பெருமான் நீ. இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே. விளங்கும் வில்லேந்திய வேடர் மகள் வள்ளியின் அதிக பாரமுள்ள 2 கொங்கைகளிலும் கடிகூறும் பெருமாளே. அருவி, அதாவது மனிதரிடம் வீசி அணி அருவி சூழ். அருவினா கதிர்காமத்துக்கு அருவி உள்ள மாணிக்க நதியை குறிக்கிறார். அடுத்தது சடை வேணி, அதாவது சடை வேணினா அடவிகாடை என்பது போல ஒரு பொருள் இரட்டை சொல் மிகுதி குறிக்கிறது. அதான் சடை வேணி. அடுத்தது இருவினை இல்லாத, அப்படின்னா இருவினை இல்லாத பொருளினை விடாத. இருவினை
இல்லாத பொருளினை விடாத அப்படி ஒரு பாடபேதம், இருவினை இல்லாத திருவினை விடாத என்றும் பாடபேதங்கள் உண்டு இந்த அடிக்கு. இதையும் அடியார் பெருமக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேணும். இந்த பாடல் வந்து ஒரு துதிப்பாடல், முழுக்க முழுக்க துதிப்பாடல், வேண்டுதல் எதுவும் இல்லாத ஒரு முற்றிலும் துதிப்பாடல். இப்போ இந்த பாடலில் திருமகள் உலாவும் முதலடி, இலக்குமிய திருப்புயத்தில் திருமால் தரித்தார், அதனால் திருமகள் உலாவும் இருப்புய முராரி திருமருகநாம பெருமாள்கான். அதாவது இலக்குமிய திருப்புயத்தில் திருமால் தரித்தார் என்பதன் கருத்து என்னன்னா, காக்கும் கடவுள், அதனால் காத்த தொழிலுக்கு இடையூறு செய்வோரை அழிப்பவர், அதனால் திருமாலின் புயத்தில் வீரலட்சுமி உலவுரா. முராரினா முராரி, முரண் என்ற அசுரனை கொண்டதனால் முராரி. திருமால் ஆதி தேவரும் மதிக்கும் மானமூர்த்தியாக எம்பெருமான் விளங்குகிறான். அடுத்தடி ஜெகதலமும் வானு மிகுதி பெரு பாடல் தெரிதரு குமார பெருமாள். விண்ணுலத்தில் உள்ளவரும் மண்ணுலத்தில் உள்ளவரும் முருகவேழ உள்ளம் உருகி பாடி மகிழ்வார்கள். அந்த பாடலின் இனிமையும் தாராதம்பியங்களையும் ஆறுமுக கடவுள் அறிகிறார். அவர் பெருந்தமிழ் புலவர் அல்லவா, கல்வி கரகண்ட புலவோனையம்பர் அல்ல சொல்ல திருப்பூரில். திரிபுரம் பொடியாக்கிய சங்கரர் குமர கந்த பராக்கிரம செந்தமிழ் தெளிவு கொண்டு அடியார்க்கு விளம்பிய பெருமாளையம்பர் முனையடைந்தது திருப்பூரில். எங்கும் தங்குக முருகன் புகழ் புகழ்பாடல் பொலிக, அதுவே கலையின் மிகப்பெரிய பாவங்களை கெடுக்க வல்லது. அதனால தான் கானமூர்த்தியாக விளங்குறான் எம்பெருமான். அடுத்தது மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள். திருவருள் நெறியை மறுபவர் அப்படின்னு கூட்டணும். முருகன் சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு விளையாடுவதில் அளவு கடந்த ஆர்வம். அப்படி ஆடுவதற்கு ஒரு அழகிய குளிர்ந்த இடம் வேணும்ல. குழந்தை குமரப்பனுக்கு விளையாடுற இடம் இது அடியார் உள்ளமாகிய பூங்காவனம். மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரன் செந்தில் வாழ்கின்ற பெருமாள். மூடுவினை திருப்போல் சொல்வார். அடியார் உள்ளத்தில் தியானமூர்த்தியாக விளங்குறான் எம்பெருமான். அவன் விளையாடுறதுக்கு நம்ம மனசை பயன்படுத்துகிறானே, என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் இந்த மனசெல்லாம். மனிதரிடம் வீசி அணி அறிவு சூழ மருவு கதிராம பெருமாள். கதிராமம் மிகச்சிறந்த திருத்தலம், என்ன சந்தேகம் கிடையாது. முருகன் தலங்களில் மகிமை நிரம்பியது, அது 7 நாட்டில் விளங்குது. பிரம்மந்திர ஸ்தலம், இன்னும் பல பல அற்புதங்கள் நிகழ இகபர சக்தி தருவது. எம்பெருமான் சூராதி அவனுடைய கொல்லும் பொருட்டு தங்கியிருந்த பாடி வீடு, படை வீடுன்னு சொல்லலாம், பாடி வீடு யுத்தகோலமாக நின்ற நிலை. அதனால தான் கதிராமத்தில் சுவாமி தரிசனம் கிடையாது, திரையை வணங்குறாங்க, ஒரு வழிபாடு கிடையாது. சிதம்பர ரகசியம் போல் பாவனையாக தான் வழிபாடு, முன்னாடி சொல்லியாச்சு. அதனால் வானமூர்த்தியாக எம்பெருமான் விளங்குறான். அறுவரைகள் நீர் பட அறுவரைகள் நீருபட அசுரர் மாள அமர் பொருத வீர பெருமாள். இலக்கத்து ஒன்பான் வீரர்களையும் தாரகருக்கு துணை செய்வான் மயக்கிய கிரௌஞ்ச வரையையும் நக்கீரர் கற்கிமுகி என்ற பூதத்தால் அடைபட்ட வரையும் பெருமான் திருவேலால் தோள்பட செய்தார். தேவருக்கு பல யுகங்களாக இடுக்கண் புரிந்து வந்த சூராதி அவனை அடித்தார். அடியார்க்கு சத்ருபயமே வராது, அதனால் வீரமூர்த்தி. அரவு பிறை வாரி விரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள்கான். தவமே பயணித்தரும், பயணித்தருவதற்கு பதி வேண்டுவதில்லை. அப்படி கொள்கையுடைய தாருகவனத்து இருடிகள் சிவபெருமானை எதிர்த்து அபிசார வேள்வி செய்து கொடும் பாம்புகளை உண்டாக்கி இறைவனை கொல்ல ஏவினார்கள். கருணை கடலாகிய கண்ணுதல் கடவுள் அந்த விஷப்பாம்பு எடுத்தும் இன்னொருள் புரிந்து அவற்றை கொல்லாது ஆபரமாக தெரிந்து கொண்டார். வீம்புடைய வன்முனிவர் வேள்வி செய்து விட்ட கொடும்பாம்பு அனைத்தும் தோளில் பறித்தனையும் ராமலிங்க அடிகள். சந்திரன் தக்கன் சாபத்தால் கடைகள் தேவைப்பெற்று அஞ்சு எங்கும் புகலிடம் காணாத அரணார்கிட்ட அபயம் புக அவனை அஞ்சேல் என்று சிறமேல் சூடி அருள் புரிந்தார். உலகங்களெல்லாம் அழிப்பேன்னு வந்த கங்கையை சடையில் அடக்கி உயிர்களுக்கு தன்னருள் புரிந்தார். இப்படி அரவு பிறை கங்கை இவற்றை முடித்து கொண்ட முழுமுதல் கடவுளாம் சிவபெருமான் சித்தம் குடிர மெய்ஞான பொருளை உபதேசித்தார். அதனால் ஞானமூர்த்தி எம்பெருமான் சிவபெருமானுக்கே உபதேசித்தான். இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் எம்பெருமான். நல்வினை தீவினை இதான் இருவினை, ரெண்டும் கெட்டால் என்று இன்பம் தோன்றது. நல்வினை புரிந்தாலும் உயர்ந்த பிறவி எடுத்து பயனை அனுபவிக்கணும், அது பொன் விலங்கு. தீவினை இரும்பு விலங்கு. தீவினையை செய்யாது விடுத்தும் நல்வினையை சிவார்ப்பணமாக பல அபேஷை இன்றி செய்தும் இருவினை ஒப்பு என்ற நிலை அடையணும். தருவினை விடாத என்பதற்கு கற்ப விருட்சத்தை விட்டு நீங்காதவர்கள் அப்படின்னு பொருள் சொல்லலாம். தேவர்கள் பயம் கெடுத்து அவர்களுக்கு வாழ்க்கை தந்தார். அதனால் தியாகமூர்த்தியாக எம்பெருமான் விளங்குறான். யார் அவன் யார்? இருதன வினோத பெருமாள். பரஞானம் அபர்ஞானம் என்ற இரு ஞானங்களையும் வள்ளி நாச்சியாருக்கு விளக்குவதை பொருட்டு அதையே, அதாவது அவருக்கு விளக்குவதையே பொழுதுபோக்காக கொண்டு உயிர்கள் இன்புறும் பொருட்டும் இன்ப சக்தியோடு மறுகின்றனர். அதனால் போகமூர்த்தியாக எம்பெருமான் இருக்கான். முருகப்பெருமாவுடைய 8 பண்புகளை இந்த பாடல் விளக்குது. வெறும் துதி. தொடக்கத்தில் இலக்குமியும் இறுதியில் வள்ளி பிராட்டியாரும் கூறுவதோடு இடையில் பாடல், ஆடல், அருவி, வீரம், உபதேசம், கர்ப்பம் ஆகிய பல மங்கள மொழிகள் வருவதனால் இந்த பாடல் மிகவும் மேன்மை தங்கியது, பாராயணத்துக்குரியது. மங்கள காலங்களில் கண்டிப்பாக பாட வேண்டிய பாடல். இந்த பாடல் சொல்கிற கருத்து நமக்கு என்னென்னா, இது முழுமையமான துதிப்பாடல். அதாவது வள்ளியம்மையாருடைய கணவராகிய வடிவேல் பெருமானை திருமால் மருகனாகவும்
அடியார் உள்ளத்தில் உறையும் பெருமாளாகும், கதிராம கடவுளாகும், அவுணக்குல காலராகும், சிவகுருநாதராகும், தேவ தேவராகவும் அறிந்து உய்க அப்படிங்கிறதான் இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு முக்கியமான கருத்து. இப்போ இந்த பாடல் 50 எழுத்தடி 14 சீரடி வண்ணவிருத்தான் குந்தலவர காலத்தில் பாடுவாங்க. ஆதி தாளத்தில் அருவி போல ஒழுகிச் செல்லும் மான் போல துள்ளி செல்லும் ஓசை நயமிக்க பாடல் இது. அதாவது துரித கதியில் நிதானமாகவும் பாடுவதற்கு ஏற்ற பாடல் இது. இந்த பாடல் உள்ள பெருமிதம் உவகை என்னும் மெய்ப்பாடு வெளிப்படும் வண்ணம் பாடுவதற்கு ஏற்ற ராகம் குந்தலவராதின்னு இசை வல்லுநர்களுடைய கருத்து. இப்போ இந்த பாடலில் முற்றிலும் வித்தியாசமான பாடல் அப்படின்னா இது மிகையே இல்லை. இந்த பாடல் எதை யாருக்கு எப்படி சொல்கிறது என்பதில் உரையாசிரியர்களிடையே வேறுபாடுகள்லாம் உண்டு. ஒரு அடியவன் மற்றும் ஒரு அடியவனை ஆற்றுப்படுத்தும் வண்ணம் இந்த பாடல் அமைந்திருக்குன்னு ஒருத்தர் சொல்லலாம். அதை அப்படியே நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாடலுக்கு பொருள் விளக்கம் காண்பது ஈஸி. அப்படி தான் பார்த்துருக்கோம். ஒரு அடியவன் தன் மனதிற்கு முருகப்பெருமானின் பெருமையை எடுத்துரைப்பதாக கொண்டாலும் இந்த பாடல் அமையும். வழக்கமான புலம்பல்கள், முறையீடுகள், வேண்டுதல்கள்லாம் இல்லாத ஒரு துதிப்பாடல். அதிலும் நான் முன்னாடி இது வரைக்கும் எத்தனை பாடலாம் படிச்சிருக்கோமோ அந்த துதிப்பாடல் இது வேறுபட்டது. முருகப்பெருமான 8 பண்புகளை இந்த பாடல் விளக்குது. பாட்டின் தொடக்கத்தில் திருமகள் இலக்கும், இறுதியில் வழிநாகி குறித்து பாடும் இந்த பணுவல் பாடல், ஆடல், அருவி, வீரம், உபதேசம், கற்பகம் ஆகிய பல மங்கள மொழிகளை கொண்டு விளங்குவதால் இது மிகவும் மேன்மை தங்கியது அப்படின்னு சொல்லலாம். ஆகையால் இந்த பாடல் நித்திய பாராயணத்திற்கும் மங்கள நிகழ்வுகளின் போதும் இசைத்து பாடுவதற்கும் ஏற்ற உண்டு. சார், பாடலுடைய துவக்கமே மிகுந்த கவிநயத்தோடு ஆரம்பிக்குது. திருமகள் உலாவும் திருப்புயங்களை கொண்டவர் திருமாலுங்கிறார். திருமகள் திருமாலின் திருமார்பில் உரைபவர். காக்கும் கடவுளான அவருடைய புயங்களில் உரைபவள் வீரலட்சுமி. திருமாலின் மீது தான் கொண்டிருக்கும் ஆளுமையை நிலைநிறுத்தும் வண்ணமும் அளவற்ற காதலாலும் அவ்வப்போது அந்த திருமகள் திருமாலின் மலை போன்ற தோள்களில் உலாவி அவற்றை அணிந்து மகிழ்கிறாளாம். வீரமும் விவேகமும் செல்வமும் மிக்க திருமாலின் அன்பிற்கும் பெருமைக்கும் உரிய முருகவேடும் அந்த திருமாலே பெருமிதப்படும் அளவிற்கு மேன்மைகளை மாண்புகளை உடையவன்னு இங்கே குறிப்பு. மால் ஐராதி தேவர்களும் மதித்து கொண்டாடும் மானமூர்த்தி அல்லவா எம்பெருமான். அடுத்தது மன்னோரும் இன்னோரும் பாடி பரவும் பாடல்களில் மகிழும் கானமூர்த்தி முருகவேள். அந்த பெருமான் பெரும் தமிழ் புலவன். கலைகளால் ஆராய்ந்து, அறிவினால் ஆராய்ந்து, அறிந்து, உணர்வினால் உணர வேண்டியவன் எம்பெருமான். அடுத்தது மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று அங்கே தேடி விளையாடி நின்ற லீலா வினோதன் குமாரக்கடவுள். குழந்தையான குமரன் விளையாடும் பூங்கா மையடியாரின் நெஞ்சம். யோகிகள் சித்தத்தில் வைத்து தியானிக்கும் அவன் அடியார்கள் உள்ளத்தில் விளங்கும் தியானமூர்த்தி அவன். கதிர்காமத்தில் அருவமாய் அருளாட்சி செய்யும் அந்த பரமபதி வானமூர்த்தியாக விளங்குகிறவன். 108 யோகங்களா தேவர்களுக்கு ஆற்றொன்னா இன்னல்களை இழைத்து வந்த சூராதேவனை அடித்தும் மாய கிரௌஞ்சம் முதலான மலைகளையும் நக்கீர் அடைக்கப்பட்டிருந்த மலையும் துகளாக்கியும் வீர விளையாட்டுகளை ஆடிய முருகப்பெருமான் வீரமூர்த்தி. அனைவருக்கும் குருநாத சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கே அவரது சித்தம் கொடுக்க மெய்ஞான பொருளுடைய உபதேசத்துடைய குருபரன் முருகப்பெருமான். ஆகவே அந்த பெருமான் ஒரு ஞானமூர்த்தியாக விளங்குகிறான். சடை வேணி என்பது ஒரு பொருள் குறிக்கும் இரட்டை சொற்கள், அது மிகுதியை குறிக்கும். அடுத்தது இமைக்கா விடுகளை கொண்ட அமரர்கள் இரு வினையொப்பு எதியர்கள். இருப்பினும் கூட தக்கன் யாகத்தில் கலந்து கொண்ட பாவத்தால் சூராதி அவர்கள்ட்ட அவர்கள் பலகாலம் இடர்பட்டார்கள். அவர்கள் அசுர பயம் கெடுத்து அவர்களை செறிவிடுத்து அவர்களுக்கு அமராவதி மீட்டுக் கொடுத்து புனர்வாழ்வு தந்த கந்தவேள் தியாகமூர்த்தி. அவன் தியாகமூர்த்தியாக விளங்குவது சொல்றார். வள்ளியம்மையின் இரு தனபாரங்களும் பரஞானம் அபரஞானம். ஞானவேளாகிய முருகப்பெருமான் அந்த அம்பையாரின் இரு ஞான குவியலில் யாண்டும் தெளித்து மகிழ்றான். உயிர்கள் இன்புறும் பொருட்டு இன்பசக்தியாம் வள்ளியம்மையோடு மருவும் வள்ளி மணவாளன் போகமூர்த்தியாகவும் விளங்குறான்னு சொல்றார். இந்த பாடலில் வேறு என்ன இல்லை, அத்துணையும் அமைந்த ஒரு கற்பக விருட்சம் இந்த பாடல். இதை அடியார் அனைவரும் நித்தம் மோதி எம்பெருமான் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். இந்த பாடலை எல்லாம் வல்ல பழனியாண்டவன் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம். கதிராமத்துறை கந்தவேலின் திருவிழா சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணா பெருமான் திருவிழையா சரணம் சம்சான். முருகாச்சரம் முருகாச்சரம் முருகாச்சரம்.